ரிவர்ஸ்லலாம் பண்ணுறோம். இப்போ இப்படி வளருது நம்மளுக்கு க்ரோத். நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்படியே திக்காகிடும். ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த இடம் இந்த ஸ்கின் எடுத்துக்கோங்க, டெண்டராக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour கழிச்சு என்ன ஆகும், திக்காகிடும், மறுத்துரும் அந்த இடம். ஸோ உங்களோட பாடி வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிடும். ஓகே, நாளைக்கு வந்து போட்டு தேய்க்க போகிறோம். இதே மாதிரி சாஃப்டாக நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஹர்ட் ஆகும். ஸோ பாடியே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கும். ஸோ ரெகுலராக ஷேவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டெண்டராக இருக்காது, ஸ்கின் திக்காக இருக்கும் இந்த இடம். அது வந்து இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, நம்ம உடம்போட டிஃபென்ஸ் மெக்கானிசம். நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அதை, ஸோ அந்த ஹர்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன்னு சொல்லுது உடம்பு. அவ்வளோதான். தட் இஸ் வெரி நேச்சுரல். ஓகே. ஸோ பட் ஆனால் அடிக்கடி ஷேவ் பண்ணுறது ரஃப் தான் பண்ணுவது. கண்டிப்பாக ஸ்கின் ரஃப் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜீரோ ஷேவ் பண்ணாமல் ஜீரோ அந்த பிளேட் ட்ரிம்மர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன தான் ஷேவ் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக இருக்காதுனாலும் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது ஷேவிங்கோட ட்ரிம்மர் யூஸ் பண்ணால் 100%. ஓகே, ரிவர்ஸ்லலாம் பண்ணுறோம். இப்போ இப்படி வளருது நம்மளுக்கு க்ரோத். நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்படியே திக்காகிடும். ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த இடம் இந்த ஸ்கின் எடுத்துக்கோங்க, டெண்டராக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour கழிச்சு என்ன ஆகும், திக்காகிடும், மறுத்துரும் அந்த இடம். ஸோ உங்களோட பாடி வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிடும். ஓகே, நாளைக்கு வந்து இவன் போட்டு தேய்க்க போகிறான். இதே மாதிரி சாஃப்டாக நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஹர்ட் ஆகும். ஸோ பாடியே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கும். ஸோ ரெகுலராக ஷேவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டெண்டராக இருக்காது, ஸ்கின் திக்காக இருக்கும் இந்த இடம். அது வந்து இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, நம்ம உடம்போட டிஃபென்ஸ் மெக்கானிசம். நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அதை, ஸோ அந்த ஹர்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன்னு சொல்லுது உடம்பு. அவ்வளோதான். தட் இஸ் வெரி நேச்சுரல். ஓகே. ஸோ பட் ஆனால் அடிக்கடி ஷேவ் பண்ணுறது ரஃப் தான் பண்ணுவது. கண்டிப்பாக ஸ்கின் ரஃப் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜீரோ ஷேவ் பண்ணாமல் ஜீரோ அந்த பிளேட் ட்ரிம்மர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன தான் ஷேவ் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக இருக்காதுனாலும் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது ஷேவிங்கோட ட்ரிம்மர் யூஸ் பண்ணால் 100%. ஓகே, நீங்கள் ஒரு 25-26 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10% பீப்புளுக்கு மட்டும்தான் ஃபுல் க்ரோத் இருக்கும். அவங்க வந்து தே பி கம்மிங் ஃப்ரம் அந்த ஹார்மோனல் குரோத்தே பார்த்தீங்கன்னா ஓவராலே அவங்க வந்து 25 வயசு பையமாக இருக்க மாட்டாங்க, 30 வயசு ஆள் மாதிரி இருப்பாங்க. ஓவராலாக நீங்கள் அவர் பார்த்தீங்க கருன்னு முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 வயசு பையனுக்கு இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பியர்டு இருக்குன்னாக்கா அவரோட ஓவரால் குரோத்தே பார்த்தீங்கன்னா 25 வயசு பையன்னு சொல்ல மாட்டாங்க அவர். ஸோ ஓவராலாகவே வளர்ந்துருப்பார். வில் பி அ மெச்சூர்ட் அடல்ட். ஸோ ஏன்னா அவரோட ஹார்மோன்ஸ் அப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் பிட்வீன் 20 and 25 பேட்சி பியர்டு இருக்குது, இன்னும் ஃபுல்லாக இல்லை அப்படின்னாக்கா அங்கே வேறு இல்லைன்னு அர்த்தம். ஸோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் ஒரு முடி எக்ஸ்ட்ரா வளராது. ஃபர்ஸ்ட். செகண்ட், கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் மாடலிங்கு நான் அதை காட்டி சம்பாதிக்க போகிறேன், அது என் லைஃப் அப்படின்னாக்கா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி தலைக்கு பண்ணுறோம் அதே மாதிரி 100% ரிசல்ட் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நான் நார்மலான ஆள், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு விஜய் சார் வச்சுருக்காங்க, விக்ரம் சார் ஸ்டைலிங் பயங்கரமாக பண்ணுறாங்க, எனக்கும் அதே மாதிரி வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் 40 வயசு. அந்த டைமில் தான் அவங்களுக்கே அவ்வளோ அடர்த்தியான அந்த அந்த ஆண்மை அந்த பருவமே வரும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். 30 கீழே ஸ்டில் பேட்சி அப்படின்னா யூ கேன் வெயிட். அதுக்கு மேலேயும் எனக்கு பியர்டு வந்து அடர்த்தியாக இல்லை அப்படின்னா கிளினிக்கலாக அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே.